السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا سيد المرسلين وآله وصحبه أجمعين. ما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக மோமின்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிகு மீலாது விழாவை உலகமெங்கும் சிறப்பாக மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனித மாதம் வந்தாலே மகிழ்வு அடைவது, சந்தோஷம் அடைவது மூமின்கள் முஸ்லிம்களுடைய நல்ல பழக்கம். அந்த மாதம் வந்தாலே வருத்தம் அடைவது, அந்த மாதம் வந்தாலே ஏதோ ஒரு பெரிய கவலை வந்து விட்டது போல, துக்கம் நிகழ்ந்து விட்டது போல நடந்து கொள்வது ஷைத்தானுடைய வேலை. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் தனது நேசர்கள் நல்லடியார்களுடைய ஜமாத்திலே சேர்த்து வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 12 நாட்களும் நிறைய உலமாக்கள் உங்களிடத்திலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த பேருபகாரங்களை, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்களை, கடமைகளை எடுத்துரைத்தார். இன்று ஹஸரத் கிப்லா அவர்கள் மிக அழகான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் செய்த உபகாரங்களை எப்படி மதிக்க வேண்டும் என்றும் இன்னும் பல செய்திகளையும் நமக்கு சொன்னார். அன்பர்களே, நான் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனித விழாவில் நாம் கலந்து கொண்டதால் நம்மிடத்திலே ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நல்ல பழக்கமாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டால் இந்த விழா, இதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள், இத்தனை உலமாக்களுடைய வருகை நிச்சயமாக அது வெற்றிகரமானதாக ஆகும். நீங்கள் எல்லாம் இந்த 12 நாட்களும் இந்த பயான்களில் கலந்து கொண்டீர்கள். நிறைய உலமாக்கள் பயான் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய குணங்களை பற்றியெல்லாம் பேசினார். இதில் ஒரே ஒரு குணமாவது, ஒன்றே ஒன்று என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லை, இனிமேல் நான் அதை கடைபிடிக்கிறேன், அல்லது இருந்தது விட்டு விட்டு செய்தேன், இனி இன்ஷா அல்லாஹ் தஆலா அதை நான் முறைப்படி செய்வேன். ஒரே ஒரு நற்குணம் எடுத்துக்கணும். அல்லது என்னிலே இந்த ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல் இருந்தது, அதை நான் விட்டுவிட்டேன் என்று நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்?
அப்போ இந்த 12 நாளும் நண்பர்களே, இப்போ நாம் ஒவ்வொருவரும் வெகு நீண்ட உபதேசங்களை எல்லாம் கேட்டோம். அதில் ஒன்றே ஒன்று, ஏதோ ஒரே ஒரு நல்ல காரியத்தை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால், இந்த ரபீஉல் அவ்வலில் ஒரே ஒரு சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் இனிய வாழ்நாளில் நான் செய்வேன் என்று நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால், இந்த விழாவை அமைத்ததின் நோக்கம் வெற்றி பெறும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாம் செய்வோமா? இப்போ இதுவரைக்கும் நிறைய பயான் கேட்டீங்க, அதற்கு நிறையா செய்தி சொன்னாங்க. நான் எனது பங்குக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல சிஃபத்துகளை, நல்ல தன்மைகளை ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு வாக்குறுதி, பயான் முடிஞ்சோன்னு கேட்பேன், ஒவ்வொருத்தரும் சொல்லணும். நான் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த ஒரு செய்தியை என் வாழ்நாளில் நான் செய்கிறேன். ஒரே ஒரு சுன்னத்து, அந்த சுன்னத்து நான் சொன்னதாக இருக்கணும்னு இல்லை, எனக்கு முன்னாடி பேசிய உலமாக்கள், இதற்கு முன்பு நேற்று அதற்கு முன்பு பேசிய உலமாக்கள் சொன்ன செய்தியாக இருந்தாலும் சரி சொல்லணும். சொல்லுவீங்களா இன்ஷா அல்லாஹ்? வெக்கப்படாமல் சொல்லணும். நான் ஒரு சுன்னத்தை எடுத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் கேட்பேன், ரெடியா? அப்போ நான் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போவுமே கண்ணாடி பார்த்தா ஒரு துவா ஓதுவாங்க. நம்ம டெய்லி கண்ணாடி பார்க்குறோம், முகத்தை சரி பண்ணுறது புரிஞ்சுங்களா? டெய்லி பார்க்குற பழக்கம் இருக்குல்ல. பெண்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஒரு நாளில் சில நேரங்களில் கண்ணாடி பார்க்காம இருப்பாங்க, மற்றபடி பெரும்பாலும் பார்த்து தான் இருப்பாங்க. இப்போ அந்த கண்ணாடி பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை ஓதும்படி கற்றுக் கொடுத்தார். ஆலிம்களை ஓதி கொடுக்குற உலமாக்களை விட்டுருங்க, ஓதி முடித்த ஆலிம் சார்கள் புரிஞ்சுங்களா? மற்றவர்கள் யாராவது சொல்லுங்க பாப்பா, என்ன துவான்னு யாருக்கா தெரியுமா? கண்ணாடி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் கிதாபுகளில் வருது. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், சொன்னால் பரிசு. மாஷா அல்லாஹ். வாங்க பாய், உங்கள் பேர் என்னங்க? ஜி 50 ரூபா காசு உண்டா கொடுப்பா? இது இருந்தால் கொடுங்க கையில். என்ன செய்றீங்க நீங்கள்? மூலாவுக்கு 100 ரூபாய் பரிசு என் சார்பாக அங்கே கொடுத்துருங்க பாய். அல்லாஹும்ம சொல்லுங்க. அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. பாரக்கல்லாஹ். இது பரக்கத்துக்கு வைங்க. நீங்கள் சொன்னது பெரிய விஷயம். ஜஸாக்கல்லாஹ். உங்கள் பேர்? குலாம் ஜான். அழகான செய்தி பார்த்தீங்களா? ரசூல்ல நமக்கு தானே சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வாழ்நாளில் ஒரு தடவை கூட அந்த சுன்னத்தை செய்யாமலே மொத்த போயிடும். ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி பார்க்கும்போது இந்த துவாவை ஓதுவார். அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம கமா அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் ஹுலுகி. ரவாஹு அஹ்மத். ஜி சில ரிவாயத்துகளில் பொதுவாக வருது, பொதுவாகவே இந்த துவாவை பெருமானார் ஓதுவாங்க. சில ரிவாயத்துகளில் பெருமானார் கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஓதுவார்கள் அப்படின்னு வருது. என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை அரபி வார்த்தை, இது மனப்பாடம் பண்ணுறதுக்கெலாம் எங்கெங்க இருக்குது அப்படிலாம் கேட்க வேணாம். தமிழில் ஓதுங்க. தமிழில் ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? என்ன கண்ணாடி பார்த்தன? யா அல்லாஹ், என் முகத்தை நீ அழகாக ஆக்கியது போலவே என் குணத்தையும் அழகாக ஆக்குவாயாக. என்ன அழகான துவா பாருங்க. இப்போ நம்ம முகத்தால் அழகாக்கி வச்சுருக்கானா இல்லைங்களா? ஜி என்னப்பா? கொஞ்சம் நம்முடைய முகத்தை எல்லாம் அழகாக்கி வச்சுருக்கானா இல்லையாப்பா?
ஒவ்வொருத்தருக்கும் அவங்க முகம் பிடிக்குதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் அவங்க முகம் பிடிக்குது. இல்லை யாருக்காவது ஆட்சேபம் இருக்கா சொல்லுங்கன்னா மாற்றலாம். தெரிஞ்ச டாக்டர் இருக்கா. மூக்கு கொஞ்சம் இந்தான தள்ளி தான் நல்லாயிருக்கும். கண் ரெண்டும் கொஞ்சம் ரெண்டு மேலே ஏறினா அப்படி யாருக்கும் ஐடியா இருக்கா? எல்லாருக்கும் அவங்க முகம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா இல்லை? முகம் அழகாக இருக்கா இல்லையா பை? அல்ஹம்துலில்லாஹ். நான் என் முகம் மற்றவங்களுக்கு அழகாக இருக்கோ இல்லை எனக்கு அழகாக இருக்குப்பா. ஒவ்வொருத்தர் முகமும் அவங்கவுங்களுக்கு அழகாக தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா வச்சுருக்குறான். இப்போ என் முகத்தை நீ அழகாக ஆக்கியது போலவே என் குணத்தையும் அழகாக்குவாயாக. என்ன அழகானது! இனிமேல் ஓதுவீங்களா? கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் ஓதலாமா? எவ்வளோ ஈஸியான துவா. அல்லாட்ட கேட்குறாங்க, கண்ணாடி பார்த்தோம் யாருல என் முகத்தை நீ அழகாக்கி வச்சுருக்கிற, அது மாதிரி என் குணத்தை நீ அழகாக்கிற. அந்த முகத்தை இன்னும் அழகுபடுத்தணும்னு எவ்வளோலாம் பாடுபடுறோம். ஜி மீசையை வெட்டுறது, தாடியை ஷேவ் பண்ணுறது, ஜி தலைமுடியை ஒதுக்கிறது, பெண்கள் சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது கண்ணுக்கு, இதெல்லாமே போட்டு அழகுபடுத்தி அசிங்கப்படுத்தி, ஜி அந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எப்படி என்னுடைய முகத்தை நீ அழகுபடுத்தினாயோ அதுபோலவே என் குணத்தையும் அழகுபடுத்துவாயாக. இந்த துவா நீங்களும் ஓதுங்க. உங்கள் வீட்டில் போய் பொம்பளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. குணமே மாறிடும். இந்த துவா கேட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 வாட்டி பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குணம் மாறிடும். எங்கள் மனைவி மாறவே மாட்டாளா ஹஜரத், ஏதாவது துவா சொல்லிக் கொடுங்க ஹஜரத், இதை மை போட்டு கொடுங்க ஹஜரத் அப்படின்னு சில பேர் மை எழுதி கேட்குறாங்க. இது போட்டாலாச்சும் மாறுமா பார்க்கலாம் ஹஜரத் அப்படி நினச்சிங்களா? இதெல்லாம் மையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எல்லா இடத்துலையே கேளுங்க. யாரெல்லாம் என் குணத்தை அழகுபடுத்தியது போலவே, என் முகத்தை அழகுபடுத்தியது போலவே என் குணத்தையும் அழகு. சரி, உன் மனைவி முகத்தை பார்க்க உனக்கு அழகாக தெரிஞ்சிச்சு. யாரெல்லாம் என் மனைவியின் முகத்தை நீ அழகுபடுத்தினாய், அவருடைய கல்வையும் உள்ளத்தையும் அழகுபடுத்தி. வார்த்தை கேளுங்க. சும்மா எல்லாத்தையும் இப்படி கேட்டுகிட்டே இருங்க. ஒரு நேரம் இருக்கும் துவா கபூல் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் துவா கபூல் ஆகிற நேரம் ஒன்று இருக்குது. நம்ம கேட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் இந்த நேரமாக வானத்துடைய கதவு திறந்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் கேட்டுன்னு கபூல் ஆகிடும். விளைஞ்சிங்களா? அப்படியே தலைகீழே மாறிடுவா. நேற்று வரைக்கும் உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருந்தவா இப்போ வந்து அன்பாக பாசமாக பேச ஆரம்பிச்சிடுவா. எப்படி மாறிடுச்சு? நீங்கள் கேட்ட துவா தான் அது. அதனால நம்ம பெரியவங்க சொல்லி தருவாங்க, நீங்கள் வீடுகளில் வந்து குழந்தைங்கள எந்த காரணத்தை மட்டும் திட்டாதீங்க, சாபமிட்டு பேசாதீங்க. அந்த நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறந்திருந்தால் அல்லாஹ் டக்குன்னு கபூல் ஆக்கிடுவோம். சில நேரங்கள் எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லாத. அவன் என்ன தான் அட்டகாசம் செஞ்சாலும் அநியாயம் பண்ணாலும் நல்ல வார்த்தையை சொல்லு. கண்ணாடி போட்டு கீழே உடைச்சிட்டான், உன் மண்டை தாண்டா உடைக்கணும், அறிவு கட்டவனு அப்படின்னு சொல்லணும். நீ அடிபட்டு தானே சாவ அப்படி சொல்லணும். அடிபட்டு செத்தான்னா நீ தான் அழுகணும். ஆஸ்பத்திரிக்கு நீ தான் கூட்டிகிட்டு போகணும். செத்து போயிட்டால் மார்ச் வரைக்கும் நீ தான் போகணும். கபரஸ்தானுக்கு நீ தான் போகணும். தேவையா? நல்ல வார்த்தையை சொல்லு. நாசமாக போவ, ஏன் அப்படி சொல்லணும்? கண்டிப்பாக உடச்சிட்டான், உனக்கு நல்லா தானே நல்ல புத்தி கொடுக்கணும், ஏன் தான் இப்படி சேரையோ சொல்லு. அல்லா தானே உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். இது ஏன் தான் இப்படி போகணும்? நீ அத்தா அம்மா கட்டுப்படுற பிள்ளையே அல்லா தாண்டா உன்னை ஆக்கணும். எப்படி திட்டு? உனக்கு பிரியம், அல்லாவுக்கு பிரியமான பிள்ளையே அல்லா தாண்டா உன்னை ஆக்கணும். ஏன்டா இப்படி பண்ணுற எப்படி சொல்லு. இது உனக்கு உனக்கு ஒழுக்கமான பையனை அல்லா தாண்டா உன்னை ஆக்கணும் இப்படி சொல்லுங்களேன். இதுவும் திட்டு. கொஞ்சம் வேகமாக சொன்னால் திட்டாயிரும். அணைஞ்சுங்களா? இதே கொஞ்சம் வேகமாக சொல்லி திட்டிக்க வேண்டியதுதான். துவா கபூல் ஆயிடுச்சு, அல்ல நல்ல பள்ளி ஆக்கிடுவான் அல்லா தானே. அது மாதிரி வார்த்தைகளை பழகிக்கணும். எனவே நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பழகிட்டேன்னு சொன்னால் துவா கபூல் ஆயிரும், அல்ல நல்ல பள்ளியாகவே ஆக்கிடும். விளைஞ்சுங்களா? எதிர்த்து நீங்கள் சொல்கிறீங்க, என் வாயில் அப்படி பழகி தின்னா இப்படி பழகிடுச்சு. நாசமாக போனவனே, கொள்ளையில் போனவனே, சொல்லுங்க பேதியில் போனவனே அப்படின்னு பழகிருச்சு ஹஜ்ரத்.
அது மாற்ற மாட்டேங்குது. அது திட்டிடுறேன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் உட்காந்து தஸ்பீஹ் ஓதுற மாதிரி பழகு வேறு மாதிரி. என்ன சொல்லும், ஃப்ளைட்டில் போனவனே, காரில் போனவனே அப்படின்னு சொல்லு. நல்லா வசதி வாய்ப்பு கொடுத்து காரில் போகிற மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். ஏமா கொஞ்சம் மாற்றி பழகு. உம்ராவுக்கு போனவனே அப்படின்னு சொல்லு. அவன் திட்டு தான் உனக்கு முடியும்னு ஹஜ்ஜுக்கு போனவனே அப்படி சொல்லு. ஏமா ஏன் வேதியில் போனவனே, பேதியில் போனவனே, கொல்லையில் போனவனேன்னு சொல்லணும். கொஞ்சம் மாற்றி பழகு. திட்டுனா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். பழகிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? பார்த்தீங்களா? இப்படி கொஞ்சம் மாற்றி பழகிட்டாமா பழகிச்சிங்களா, அல்லாஹ் தஆலா வந்து துஆ கபூலாக்கி ஹஜ்ஜுக்கு கூட்டி போயிடுவான். ஹஜ்ஜுக்கு போனவனே அப்படி சொல்லுங்க. கொல்லையில் போனவனே அப்படி ஏன் சொல்லணும்? ஏமா அப்படி ஏன் சொல்லணும்? உம்ரா போனவனே அப்படின்னு சொல்லுங்க. திட்டுற மாதிரி இப்படி திட்டி பழகுங்களேன் கொஞ்சம். அல்லாஹ் துஆ கபூலாக உம்ராவுக்கு போயிட்டு வந்துடுவான், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவான். அங்கே போய் உனக்கும் துவா செஞ்சு, அம்மா அத்தாக்கும் துவா செஞ்சு, உனக்கும் சேர்ந்து கபத்துல்லா பிடிச்சி அழுதுட்டு வருவோம். எல்லாமே நடக்கும். நம்ம சொல்கிற வார்த்தையில் தாங்க அது. நம்ம சொல்கிற வார்த்தை தான். வேணால் நீங்கள் டெய்லி துவா செய்யுங்களேன். உங்கள் பையனுக்கு இப்படி இல்லை, என் பையனை ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போ, உம்ரா கூட்டிகிட்டு போகணும். 1 வருஷத்தில் ஹஜ்ஜுக்கு போயிடுவான். எப்படி போவானே தெரியாது. உங்கள் மனைவிட்டு சொல்லி பாருங்கள், குணத்தை அல்லாஹ் மாற்றுவானாக. நீ மனைவிட்டு சொல்லு, அல்லாட்ட சொல்லு. நீ மனைவிட்டு போய் உங்கள் குணத்தை எல்லாம் மாற்றுவானாக அப்படின்னு சொல்லு. அப்போ நான் இது வரைக்கும் அவங்க சரியில்லை, இப்போ என் நாய் குணங்கிறீங்க என்ன இல்லை, சண்டைக்கு வந்துடுவாங்க. நீ அல்லாட்ட சொல்லு. அல்லாட்ட சொன்ன பிரச்சனை இல்லை. குழந்தைகளை தோல்வி யாரில் என் மனைவி நல்ல குணமுள்ள பெண்ணாக ஆக்குவாயாக, சத்தம் இல்லாமல் சொல்லி. யாரில் என் குழந்தைக்கு நல்ல குணமுள்ள பிள்ளைகளை ஆக்குவாயாக அப்படின்னு. இது மனைவிட்டு போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. யார்கிட்ட சொல்லணும்? அல்லாட்ட சொல்லணும். அல்லாஹ் ஆக்கிடும். கண்ணாடியை பார்க்கிற பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக துவா செய்தார்கள். அல்லாஹும்ம ஹஸின் ஹல்கி ஹுலுகி கமா ஹஸன்த ஹல்கி. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அபூதாவுத் ரிவாயத்து, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின ஷிகாக் வன் நிஃபாக் வ சூஇல் அஹ்லாக். ஷிகாக்னா பிளவு. நல்லா நண்பர்கள் பழகிட்டு இருப்பாங்க, பிளவு ஏற்பட்டு போயிடும். குடும்பம் ஒத்தமையாக இருக்கும், எவனோ ஒருத்தர் குழப்பம் பண்ணுவான், ரெண்டாக பிரிஞ்சிடும். அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரிவு, நண்பர்களுக்கு மத்தியில் பிரிவு, புருஷன் முஞ்சாதிக்கு மத்தியில் பிரிவு, மாமனார் மருமகளுக்கு மத்தியில், மாமியார் மருமகளுக்கு மத்தியில் பிரிவு. இந்த பிரிவு நட்பாக வளர்ந்து வந்த பின்பு பிரிவு வருது பார்த்தீங்களா, இவர் ஷிகாக்னு சொல்கிறோம். உறவுகளுக்கு மத்தியில் பிளவு உண்டாகுது. இது எங்களை நிகழாமல் பாதுகாத்துக்கல. இதுவா டெய்லி ஓதுங்களேன், கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருப்பான் அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்களில் அம்மாவுக்கும் அவளுக்கும் சண்டை, அத்தாவுக்கும் பையனுக்கும் சண்டை. அத்தா கடைசியில் பையனை பார்த்து என் மூஞ்சிலேயே முழிக்காதரான் அப்படின்னு சொல்லிடுறான். நல்லா இருந்த குடும்பம் பார்த்து நடுத்தருவில் நிற்குது. பஞ்சாயத்து, பள்ளிவாசலில் பஞ்சாயத்து, கோர்ட்டில் பஞ்சாயத்து, எத்தனையோ குடும்பங்கள். பெருமான துவா சொல்லி கற்றுக் கொடுத்துட்டாங்க. அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின ஷிகாக், பிளவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து, உறவுகளில் விரிசல் உண்டாகுவதை விட்டும் பாதுகாத்து. ஒன் நிஃபாக், வாயில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று, வெளியில் ஒன்று உள்ள ஒன்று, இந்த தீய குணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து கொள்வார். துவா செஞ்சாங்க சார். அதுதான் இன்றைக்கி பெரிய முசீபத்தாக இருக்குது. ஜி வெளியே பார்த்தா இன்றைக்கி பேசுகிறாங்க, இன்றைக்கி பேசி மொத்தமாக சுருட்டிட்டு காணா போயிடுறான் எல்லாத்தையுமே சேர்த்து. இப்போ இவ்வளோ நாள் பேசுனது உன்னை கவுக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி வெளியில் ஒன்று உள்ள ஒன்று பேசுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. வசூயில் அஹ்லாக், தீய குணம், கெட்ட ஒழுக்கம், கெட்ட குணங்களை விட்டு பாதுகாத்து, எல்லாத்திட்டையும் அன்பாக, எல்லோரிடத்திலும் பிரியமாக, முஹப்பத்தாக பழக வேண்டும். அந்த மாதிரி என்னை நீ ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள் சிறியவர்கள்னு இல்லை, எல்லாத்திட்டையுமே அவர்கள் அன்பாக பழகுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தாலும் முந்தி சலாம் சொல்லுவாங்க. இந்த குணத்தை எடுத்துங்க எல்லாரும், செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அவர் எனக்கு சலாம் சொல்லட்டும் சொன்னால் நான் பதில் சொல்கிறேன்னு பார்க்க மாட்டான். யாரை பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவாங்க. என்னை விட மூத்தவர்களாக இருக்கட்டும், தன் வயதுக்கு சமமானவர்களாக இருக்கட்டும், தன்னை விட இளையவர்களாக இருந்தாலும் சரி தான். இன்னும் இப்படி ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தெருவிலே நடந்து போய் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் யாராவது பிள்ளைகள் தெருவிலே விளையாண்டு கொண்டு இருப்பார்கள். 4 பேர் சின்ன பிள்ளைங்க விளையாண்டுருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், சத்தமாக சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க விளையாட்டில் நிப்பாட்டிட்டு வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு நடந்து போவாங்க. இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். யமுர்ரு பிஸ்ஸிபியானி ஃபயுஸல்லிமு அலைஹி, சிறுவர்களை கடந்து செல்கிற பொழுதெல்லாம் சலாம் சொல்லுவார். ஏன்? அந்த சின்ன பிள்ளைங்கிட்ட சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். புரிஞ்சா இல்லைங்களா? அந்த பழக்கத்தை உண்டாக்கணும். இது வாக்கிங் போகும்போது மிஸ்கின் ஒரு 4-5 பிள்ளைங்க அந்த எப்பயுமே அசரத்தோடு விளையாண்டுருப்பாங்க. அந்த வழியாக போகும்போது வேறுனே சத்தமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்கிறது. அந்த பிள்ளைங்க அப்படி விளையாட ஒரு விஷயம் நிப்பாட்டிட்டு அப்படியே கிரிக்கெட் பேட்டு கிட்ட நிப்பாட்டிட்டு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க. நிறைய பேர் போவாங்க, யாரும் பிள்ளைங்க விளையாண்டுருக்காருன்னு கண்டுக்காமல் போயிடுவாங்க. மிஸ்கின் போனால் சத்தமாக சலாம் சொல்லிட்டு போகிறது. கொஞ்ச நாள் இப்படி போச்சு. அப்புறம் ஒரு சில காலங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், யார் போனாலும் சும்மா இருக்காங்க அந்த பசங்க. நாம் நடந்து போனால் அவன் விளையாட்டு நிப்பாட்டி சத்தமாக நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் சத்தமாக அவருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது கடந்து போகும்போது ஒரு கடையோ பள்ளிவாசலேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னு அப்படி எத்தனையோ கடை இருக்கலாம். ஒரு கடத்தலுக்கு போகிறீங்க, எத்தனையோ கடைகள் இருக்கலாம், யாராவது இருக்கலாம். நீங்கள் சலாம் அடிக்கடி சொல்லி சொல்லி பழகுங்க. ஒரு 2 மாதம் சொல்லுங்களேன். அடுத்த மாதம் நீங்கள் நடந்து போகும்போது அவர் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அவர் சொல்லிட்டு போவார். இந்த பழக்கத்தை உண்டு பண்ணிட்டோம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் முந்தி கொண்டு சலாம் சொல்ல பழகும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பழக்கம். அதேமாதிரி பெருமானா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல நம்ம மனைவி, நம்ம குழந்தைங்க, அது ஒரு வருஷம் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சத்தமாக சொல்லிவிட்டு உள்ளே போகும். அஸ்ஸலாமு அலைக்கும், அது ரஹ்மத்தும் பரக்கத்தும் தேவை தானே நமக்கு. அஸ்ஸலாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா கஷ்டங்களை விட்டும் வியாதிகளை விட்டும் எல்லா குறைகளை விட்டும் சலாமத்தாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஈடேற்றம், அனைத்து சிரமங்களை விட்டும். ரஹ்மத்துன்னு அர்த்தம் என்ன? அல்லாஹுடைய அருள் நிஅமத்துகள். பரக்கத்துன்னு அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் செல்வங்கள் செழிப்புகள் எல்லாம் உண்டாகும். இது எல்லாமே தேவையா இல்லையா நமக்கு? எல்லாமே. அப்போ அது என்ன செய்யணும்? உள்ளே போன உடனே மனைவி மக்கள்கிட்ட இதை சொல்லி பழகணும். உன்னுடைய பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சத்தமாக சொல்லணும். எல்லாரும் பதில் சொல்கிறாங்களா பார்க்கணும். யாரும் பதில் சொல்ல, கண்ணு சொன்னேன்ல கண்ணு பதில் சொல்லுமா, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சரி, நம்ம பிள்ளைங்க வெளியே போய்ட்டு உள்ளே வந்தாங்க, சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வாமா அப்படின்னு பழக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்குவாங்க. யாராவது சிறுவர்கள் சலாம் சொல்லாமல் உள்ளே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே பெருமானா சொல்லுவாங்க, தம்பி சலாம் சொல்லாமல் உள்ளே வந்துட்டீங்களே. ஆமாம் யார் ரசூலுல்லாஹ். சரி போய் திரும்ப சலாம் சொல்லிட்டு உள்ளவங்க பார்ப்போம். அவர் வெளியே போய் திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிவிட்டு உள்ளே வருவார். மாஷா அல்லாஹ், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்படி பழக்கிறாங்க பாருங்க. இப்போ அவர் என்ன செய்வார்? பழக்கணும்னா திரும்ப 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ நம்ம வாப்பா நம்ம சலாம் சொல்லாமல் உள்ளே வந்து திரும்ப தான் வெளியே அனுப்புவார். பேசாமல் சொல்லிட்டே உள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பழகிடுவார். அந்த பிள்ளை எப்போ வெளியிருந்து உள்ளே வரும்போதும் சலாம் சொல்லிட்டு உள்ளே வந்ததை வாழ்நாள்லாம் பழகிக்குவார். ஒரு 4 வாட்டி இப்படி செஞ்சு பாருங்களேன். மிரட்ட தேவையில்லைம்மா, அடிக்க தேவையில்லை, அன்பாக சொல்லுங்களேன். தம்பி வேணுமா சலாம் சொல்லாமல் உள்ளே வந்துட்டீங்க, போங்க சலாம் சொல்லிட்டு உள்ளே பார்ப்போம். கடிந்து சொல்ல தேவையில்லை. எருமாடு வந்துட்டான் பாரு, மாடும் திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி போடா சலாம் சொல்லிட்டு வாடா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. கெட்ட வார்த்தைகளை தீய வார்த்தைகளை ஏம்ப பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி சொல்ல வேணும். என்னம்மா சலாம் சொல்ல மறந்துட்டீங்களோ, சரி வெளியே போய் சலாம் சொல்லிட்டு வரீங்களா, போயிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அவரே சந்தோஷமாக போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்போதான் சரி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்படி பயிற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இப்போ நான் ஒன்று சொல்லிட்டு வர்றேன், இதை பழக்கப்படுத்தணும். நீங்கள்
நம்முடைய மனைவி வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாராவது போனாலும் சரி, நீங்கள் வெளியே போனாலும் சரி, இந்த சலாம் சொல்லி வெளியே அனுப்புவதிலையும் சலாம் சொல்லி உள்ளே வருவதிலையும் பழகி கொண்டால் அந்த வீட்டிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வறுமையை தரமாட்டான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர், எத்தனையோ பேர் வந்து தன் கஷ்டங்களை சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டப்படுறேன், நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் சிரமப்படுறேன் சொல்கிறாங்களே எத்தனை பேர். நல்லபடியாக தொழில் நடந்துருந்துச்சு, தொழில் சரியாக நடக்கலை, நல்லபடியாக வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ வேலை சரியாக நடக்கலை சொல்கிறாங்களே எத்தனை பேர். இந்த சலாம் சொல்லும் பழக்கத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்படுத்துங்க. விளங்குச்சுங்களா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 தடவை உங்கள் மனைவியை பார்த்தால் 10 வாட்டி சலாம் சொல்லுங்கள். காலை தூங்கி எந்திரிச்சு கண்ணை முழிச்சிங்க, ஒரே வீட்டிலே படுத்திருந்தால், நீங்கள் ஒரு அறையிலே அவர்கள் அறையிலே படுத்திருக்காங்க, மக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, முதல் வார்த்தை அவங்களும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஒரே ரூமில் நீங்களும் உங்கள் மனைவியும் படுத்திருக்கிறீங்க, ஒரே கட்டலில் அவங்க அந்தானே இந்தானே படுத்திருக்கிறீங்க, கண்ணை திறந்து பார்த்தீங்க, ஃபஜ்ர் தொழுகை டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க. சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன குறைஞ்சி போச்சு? ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா எல்லா கஷ்டங்களை விட்டும் உங்களை நீக்குவானாங்க, எல்லா வியாதிகளை விட்டு நீக்குவானாங்க. வியாதியே வராது, டாக்டர்கிட்ட போய் நிற்கவே தேவையில்லை. நீ எல்லா ரஹ்மத்தையும் அல்லாஹ் பொழிவானாங்க, கல்வியில் கவலையே வராது, எல்லா அருளும் பொழியும் உங்களுக்கு, பரக்கத்துக்கள் செய்வானாங்க, செல்வம் வந்து கொட்டும். இந்த பழக்கத்தை உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை சலாம் சொல்லி உங்கள் குடும்பத்துக்குள் பழகி கொண்டால் அந்த வீட்டில் அந்த மாதத்தை விட அடுத்த மாதம் அல்லாஹ் தஆலா காசை கூட்டி தான் கொடுப்பான், குறைய கொடுக்க மாட்டான். இந்த மாதம் 10,000 ரூபானா அடுத்த வருஷம் வந்து மாதத்துக்கு 15,000 சம்பாதிப்பேன், அதுக்கடுத்த வருஷம் 20,000 ரூபா ஆகும், அதுக்கடுத்த வருஷம் 40,000 ரூபா ஆகுமே ஒழிய காசு கீழே குறையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நாம தான் நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்கணும். எல்லாமே ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. செஞ்சால் தானேங்க பலன் கொடுக்கும். நம்ம செய்யாமல் வந்து நான் கஷ்டப்படுறேன்னே, நாம் தான் கஷ்டப்படுறோம், சேட்டானுங்கள்லாம் பிழைக்கிறானோ ஒருத்தர் ரொம்ப கவலையாக சொல்கிறேன். ஹஜ்ரத் நேற்று வந்தான் எங்கள் ஊரில் சேட்டாயன் பக்கத்தில் கடை வச்சான், அவன் நான் மேலே போயிட்டான் ஹஜ்ரத், 20 வருஷமாக கடை வச்சுருக்கு, கடை தேஞ்சு கழுதை தேஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு ஹஜ்ரத். உனக்கு என்ன வந்து கட்டெரும்பு கழுதையாக்குறதுலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீ பெரிய லெவலில் வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை பெரும்பாலும் சொல்லி கொடுத்துருக்க, நீ செய்யலை. விளைஞ்சிங்களா? அவன் மேலே வர்றான்னா அவன்கிட்ட நல்ல பண்பு இருக்குது, உறவினர்களை ஆதரிக்கிறது. அவன் ஒருத்தர் நல்லா இருந்தால் மட்டும் பார்க்க மாட்டான். சிச்சா பையன், பெரியத்தா பையன், சின்னப்பா பையன், இது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அத்தனை பேரையும் கூட்டி வந்து கடை வச்சு கொடுத்துருவான். இந்த காசில் பாதியை போட்டு நீயும் பொழைச்சிக்கோ. சொந்த பண்ண மாமா பையன் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறான். பார்த்தீங்களா? அவன் அந்த ஒரு நல்ல பண்பு ஒன்று இருக்குது. நீ சித்தப்பா பையன் வளர்ந்தா உனக்கு எரியுது, பெரியப்பா பையன் வளர்ந்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நீ வந்துட்டு பொறாமை குணம் இருக்குது, அதில் அது கஷ்டப்படுற. எல்லோரும் நல்லா இருக்கணும் குணம்னா சில நல்ல குணங்கள் அவன்கிட்ட இருக்குது, கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. விளைஞ்சுங்களா? அதனால எதை சொல்ல வரேன்பா, நம்ம நல்வாழ்வுக்கு உண்டான ரகசியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதில் நாம் குறை செய்கிறோன்னு பாருங்கள், அதை மாற்றுங்க, அதை மாற்றி பழகுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நல்வாழ்வுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை செய்ய பழகினால் நிச்சயமாக நாமளும் மேலே வந்துடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யாரேனும் வந்து சலாம் சொன்னால் முகமலர்ச்சியோடு பதில் சொல்லுவார். யாரேனும் பெருமாட்ட கை கொடுத்தார்களே ஆனால் அவர்கள் கை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர் வருத்தப்பட்டார். அவராக கையை எடுக்கிற வரைக்கும் கை நீட்டி தான் இருப்பாங்க. அவரோட மனசு அதுக்கு வருத்தப்படக்கூடாது, யார் மனசையும் வருத்தப்படுத்த மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருடைய மனசுலையும் சின்ன நம்மால் ஒரு வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. யாராவது முசாபா செஞ்சாங்கன்னா அவராக எடுத்துக்கொள்ளும் வரை இவங்க கையை பிடுங்க மாட்டாங்க. அந்த பழக்கம் பெருமானாட்ட இல்லை. யாராவது பெருமானை முகம் பார்த்து பேசுவார்கள் ஆனால் அவர்கள் திரும்பும் வரை இந்த போய் தான் திரும்ப மாட்டாங்க. அலட்சியப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. இல்லை, அவர் மனசு வருத்தப்பட்டு வரல, அது பேசியிருக்காங்க. சரி, அப்புறம் இப்படி இந்தான திரும்பிட்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அந்தான திரும்பிட்டாங்க, நம்மளை விட்டு முகம் திரும்பிக்கிட்டாங்களேன்னு அவர் மனசு வருத்தப்படும். அந்த அளவு சின்ன வருத்தத்தை கூட உண்டு பண்ண மாட்டாங்க. இது அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ். இது
வலா யஸ்ரிஃப் வஜஹு மின் வஜ்ஹிஹி ஹத்தா யக்கூனு ரஜுலு ஹுவ யஸ்ரிஃபுஹு. என்றைக்குமே தங்களுடைய காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு முன் நீட்டி அமர்ந்ததில்லை. வலா யுரா வலா யர முகத்திமன் வலா யுரா முகத்திமன் ருக்குபத்தைஹி பைன யதி ஜலீஸில் லஹு. தங்களோடு அமர்ந்த யாருக்கு முன்பும் கால் முட்டி நீட்டியவர்களாக யாரும் பார்த்ததே இல்லை. காலை மடக்கி தான் உட்காருவோம். காலை நீட்டி யாரும் முன்னாடி உட்காரவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொருத்தருக்கு முன்னாடி. தெரிஞ்சுங்களா? இப்படி அதபை, ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரியாதையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் வேலை செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹுக்கு 10 வயசு. அவங்க அம்மா கொண்டு போய் ரசூல்லாட்ட விட்டாங்க 10 வயசில். 10 வருஷம் வேலை செஞ்சாங்க. அப்புறம் அனஸ் ரலியல்லாஹுக்கு 20 வயசு ஆகும்போது ரசூல் அல்லாட்ட போயிட்டாங்க. 10 வருஷம் ரசூல்லா கூடயே இருந்தாங்க. இருந்து ஹிதுமத் செஞ்சாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ அட்டகாசம் நான் பண்ணுவேன் இந்த 10 வருஷத்தில். சின்ன வயசு தான், 10 வயசு போல் என்ன செய்வாங்க, குறும் பண்ண மாட்டாங்களா? நிறைய குறும்பெலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு முறை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சி ஏன் அப்படி செஞ்ச, என்னை ஏன் இப்படி செய்தா என்று கேட்டதே இல்லை. மா கால உஃபின் கத், சி என்று கூட ஒரு நாளும் என்னை சொன்னதே இல்லை 10 வருஷத்தில். வலா கால லி ஷையின் லிம ஃபால்த கதா, இப்படி ஏன் செய்தா என்று கேட்டதே இல்லை. வஹல்லா ஃபால்த கதா, இது இப்படி செய்திருக்கலாம் அல்லவா, ஏன் செய்யாம விட்ட என்று சொன்னதே இல்லை. ஒரு நாள் கூட சொன்னதில்லை. யாரையும் கடிந்து கொண்டதில்லை, திட்டியதில்லை. தன் வீட்டு பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரையுமே. ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ தன் வேலைக்காரர்களையோ யாரையுமே கை நீட்டி அடித்ததே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை மா லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தும் பியதிஹி ஷைஅன், ஆடையோ மாட்டையோ கோழியோ குதிரையோ கூட ஒட்டகத்தையோ கூட அடிச்சதில்லை. எந்த மனுஷனையும் அடிச்சதில்லை மொத்த வாழ்நாளில். வலா வலா ஷையன் கத்து பியதிஹி வலா இம்ராத்தன் வலா ஹாதிமன், தன் மனைவியும் அடித்ததில்லை, தன் வீட்டு வேலைக்காரரையும் அடித்ததில்லை. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ். இல்லா யுஜாஹித ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போனாங்கன்னா அம்பு விட்டு இருக்கிறார்கள், அம்பு எறிந்திருக்கிறார்கள். ஜிஹாதில் தன்னுடைய வீட்டில் யாரையுமே ஒரு நாள் கூட அடித்ததே, யாரையுமே கை நீட்டி அடித்ததில்லை. பிறந்ததுலேருந்து மௌத்து வரைக்கும் மனுஷனையும் அடித்ததில்லை, ஆடு மாட்டையும் அடித்ததில்லை. யாராவது கேத்துங்க பார்ப்போம், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. என் வாழ்நாள் யாரையும் அடித்ததே இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மஞ்சாதியும் அடித்ததில்லை, பிள்ளையும் அடித்ததில்லை, தெருவில் போகிற நாயை கூட கல்லை விட்டு எரிஞ்சதில்லை, ஆடு மாட்டையும் அடித்ததில்லை. யாராவது அடிக்காத நாள் இல்லை. நம்மளை எப்படி, நம்மள்கிட்ட அடி வாங்காத ஆள் இல்லை, அடிக்காத நாள் இல்லை. என் மனைவி ஏசாத நாள் இல்லை, பேசாத நாள் இல்லை, திட்டாத நாள் இல்லை. என் வாழ்நாள் யோசிச்சு பார்த்தா நான் அடிக்காத நாள் இருக்குமா? எனக்கு ஐசியில் படுத்திருந்த 3 நாள் அது வேணா இருக்கும், யாரையும் அடிக்காத நாள். திட்டாத நாள் இருக்குமா வாழ்க்கையில் யாரையாச்சும்? எதையாவது மனுஷன் திட்டுறதுக்கு மனுஷன் கிடைக்காட்டியும் எதையாவது திட்டணும், அப்போ தான் மனசு சந்தோஷம். எதையாவது திட்டணும். எதை திட்டுறோன்னு வயசு கரண்ட்டு போகணும், அம்மா திட்டுறா. கொல்லையில் போன கரண்ட்டு ஏன் தான் அப்படி அடிக்கடி போதும், இந்த கரண்ட் எப்படி கொல்லையில் போகும்? மனுஷனாவது கொல்லையில் போகலாம், திட்டலாம். ஏதாவது வாயில் வர நாசமாக போன கரண்ட்டு நாசமாக போகுமா எனக்கு கேசு? அது வழகிருச்சு வாயில், ஏதாவது வாயில் பழகிருக்கு. பழகணும்னு நான் சொல்கிற சின்ன வார்த்தை, கெட்ட வார்த்தை பயங்கரமான விளைஞ்சிக்கலாம், மொத்தமான வார்த்தைகள் சில இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கிறது. படி கேட்கவே காடு கூசுமே, அப்படியாப்பட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் இருக்குது. மொத்தமாக மொத்தத்துக்கு இருக்கும். அதெல்லாம் சேர்த்துக்க வேணும். சேர்த்து கரண்ட்டை சேர்த்துக்க வேணும். அதில் கரண்ட்டுக்காரன் எதையோ சேர்த்துக்கிறது, சேர்த்து பாட்டு விட்றது, விட்டாதான் படி இன்றைய கடமையை நிறைவேற்றியாச்சு அப்படின்னு ரொம்ப பேருக்கு. பெருமானத்தை மொத்த வாழ்க்கையில் வாய் திறந்து திட்டியதில்லை, அடித்ததில்லை. தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேர் ரசூல்லா நம்ம போன்ற மனிதர் தாங்கிறாங்க. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பார்த்து தெரிஞ்சு போயிடும், ஒண்டை வாழமா தண்டை வாழத்தில். உன் மனைவி கூப்பிட்டு சரித்திரம் கேட்டால் சொல்லுவார். ரசூல்லாவை ஏன் கொண்டாட வேண்டும் வேற சில பேர். அவங்க பேர் மௌலூது ஓத வேண்டுமா, புகழ வேண்டுமா?
உன்னை பற்றி புகுந்து 2 வார்த்தை படிக்கிறேன்னு சொன்னால் முதல்ல விளக்காமாத்த கிட்ட தூக்கிட்டு பிவி தான் வருவா. யாரு? என் புருஷனை பற்றி புகழ்ந்து படிக்கப்பா, என்கிட்ட கேட்டு படி. தெரிஞ்சுங்களா? உன் பையன் வருவான், உன் பக்கத்தூருக்காரன் வருவான். ஆனால் மனுஷன் ஹதரத் பேசுகிறீங்க, அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க. நான் மனுஷனா ஏதோ எங்கேயோ பிறக்க வேண்டி தப்பி இங்கே பிறந்துட்டான் அப்படிங்கிறான் சில பேர். இப்போ உன்னை பற்றி உன் பக்கத்து வீட்டுக்காரன், என் வீட்டுக்காரன், உன் பையன், உங்கள் வாப்பாட்டை கேட்டாலே வண்டாவெல்லாம் வெளியே வரும். உன்னை பற்றி புகழ்ந்து பிடிக்க ஏதாவது இருக்குதா அவன் வாழ்க்கையில் சொல்லி ஏதாச்சும்? ஏதோ அல்லாஹ்தால நம்ம குற்றங்கள்லாம் மறைச்சி ஒரு சட்டையை மாட்டி தொப்பியை மாட்டி மனுஷனாக உட்கார வச்சுட்டா எல்லாம் வாங்க அது நல்லா இருக்குங்களா அப்படி எல்லாம் வெளியே காமிச்சாலும் தெரியும். உன் செயல்பாடுகள், உன் பழைய ரெக்கார்டுகள்லாம், உன் பழைய பதிவோலை வலது பக்கம் இடது பக்கம் முழக்கள் பதிவு பண்ணியிருப்பாங்கள்ல, அதுவே ரெக்கார்டாக போட்டு சீடியாக போட்டு யார்ட்ட கொடுக்கலாமா? மடி நானே பார்க்க விரும்பல. உன் மனைவிட்டு கொடுக்கலாமா? அதிலிருந்து உங்கள் ரெக்கார்டு மடி தலாக் வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் வேறு யாரோ சொல்ல முடியுமா? யாராவது என்னுடைய ரெக்கார்டு அப்படியே ஒட்டு மொத்தமாக என் பழைய நான் பிறந்திருந்து இது வரைக்கும் உள்ள செயல்பாடு ரெக்கார்டு மலக்குகள் வச்சுருக்காங்கல்ல, இந்த சிடி போட்டு என் மனைவிட்ட தைரியமாக கொடுங்க, எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட தைரியமாக கொடுங்க. இந்த ஊரில் போனால் பள்ளிவாசலில் ஃபோட்டோ போட்டு காட்டுங்க. மடி என்ன கதியாகும்? அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மறுமையில் யார்ட்டையும் காட்டுறதில்லை. கருணை கடலாகி அல்லாஹ் விளைஞ்சுங்களா நம்முடைய பட்டோலையை விசாரிக்கிற பொறுப்பு அல்லாஹ்வே வச்சுக்கிட்டான். யார்ட்டையும் மனைவிட்டு காட்ட மாட்டான். அல்லா நம்ம பிள்ளைகள்ட்டையும் காட்ட மாட்டான், யார்ட்டையும் காட்ட மாட்டான். ஏன்? இங்கே தன் கணவனை பற்றி உயர்வாக நினச்சிட்டு இருப்ப கொண்டாட்டி அந்த பட்டோலியை அங்கே காமிச்சுன்னா அங்கே ஒரு காரி துப்பிட்டு யாரெல்லாம் சொர்க்கத்தில் வேற கூட இருந்துக்கிறேன், இவன் வேணாவே வேணான்ட்டு போயிடுவான். சொர்க்கத்தில் வேணா வேற ஆம்பளை கூட இருந்துக்கிறேன், இவன் வேணாம் அங்கே சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால கருணைக்கடலாகி அல்லாஹ் தஆலா இங்கேயும் மறைச்சிட்டா அங்கேயும் மறைச்சிருவானோ. அங்கேயும் மறைச்சு மன்னிச்சு உன் பெஞ்சாதி கூட உன் பட்டோலை காட்ட மாட்டான். மன்னிச்சிருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு போ அடியானே, யாருக்கும் காட்டல, உன் மனைவிக்கும் காட்டல, உன் பிள்ளைங்களுக்கும் காட்டல, நீ செஞ்ச வண்டவாளத்தெல்லாம் ஓ மன்னிச்சிட்டு. ஏன்னா அல்லாஹ் அவ்வளோ கருணையாளனுங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, அவ்வளோ கிருபையால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. காமிச்சான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேணாம் ரப்பே, சொர்க்கத்தை தனியாக வாழ்ந்துக்கிறேன், ஜோடியே வேணாம், அந்த ஆள் மூஞ்சில முழிக்க வேணாம், இப்படிடா பட்டோலியை பார்த்து தான் தெரியுது துன்யாவில் அப்படி நடிச்சாரு மாடி அடி ஆத்தி யாரு வேணவே வேணான்ருவா. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன்னா நீ எந்த பேரை கண்ணால் பார்த்தையோ அதுவும் எழுதப்பட்டிருக்கும். இத்தனாம் தேதி காலை செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி 33 நிமிஷத்துக்கு தெருவில் பேர் பொண்ணை சைட் அடித்தான், அது அந்த மாதிரி எழுதி வச்சா சகீரத்தம் கபீரத்தன் இல்லா இந்த பட்டோல என்ன செஞ்ச சின்ன பாவத்தையும் உடனே பெரிய பாவத்தையும் உடனே எல்லாமே உள்ள இருக்குது. அட பாவி ரப்பே, பயந்து நடுங்கி போய் நிற்பான். நீங்க இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிடுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை என்று ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 தடவை சொன்னால் அவன் பிறந்ததிலிருந்து அது வரைக்கும் செஞ்ச பார்த்து எல்லாம் மன்னிச்சிடறான். தெரிஞ்சுங்களா? அங்கே இங்கேயும் மன்னிச்சிடுவான், அங்கேயும் மன்னிச்சிடுவான், யார்ட்டையும் காட்ட மாட்டான் அல்லாஹ் தஆலா. என்ன எவ்வளோ கருணையாளன் பாருங்க, நம்ம மேலே எவ்வளோ கருணை வச்சுருக்கான் பாருங்க அல்லாஹ் தஆலா, எவ்வளோ கிருபையாளன் பாருங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. மொத்த வாழ்நாளில் யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சதில்லை. சரி, முடிஞ்ச காலம் முடிஞ்சு, இனிமேல் யாரும் அடிக்காமல் இருப்போமா? யாரையும் அடிக்க மாட்டீங்க, யாரும் திட்ட மாட்டீங்க, குஞ்சாதி தவிர அப்படி அப்படியா என் கடையில் இருக்க வேலைக்காரனை தவிர ஏன் திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவன் தப்பு செஞ்சானா, தம்பி இப்படி சேர இது எனக்கு பிடிக்கல, நீ இருந்தால் எரியலைன்னா போயிட்டேன், கண்ட மாதிரி திட்டணும்னு என்ன இருக்குது? ஒரு சஹாபி ரசூல்கிட்ட வந்தாங்க, யாரை சொல்ல என் வீட்டில் வேலைக்காரன் வச்சுருக்கான், நான் சம்பளம் வாங்குறான் வேலைக்காரன், சரி தப்புலாம் செய்யலாம், கண்ட மாதிரி திட்டிடுறேன், என்ன செய்யறதுன்னு கேட்டான். வேலைக்காரன் இப்போ சம்பளம் கொடுக்குற மாத சம்பளம் அப்படி அந்த காலத்தில் அடிமைகள்னு காசை கொடுத்து வாங்கிக்குவோம், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்குவோம். அடிமை வேலைக்காரன் அவங்க வந்து வீட்டில் வேலை செய்வாங்க, சோறு போட்டுக்குவாங்க, அவ்வளோதான். பிடிக்கல விற்றுருவாங்க அடுத்தவங்களுக்கு, இல்லையா உரிமை விட்டுருவாங்க. அச்சா, இந்த மாதிரி ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கிறாரு, வேலைங்களா,
அவர் சில குற்றங்கள் செய்கிறார், நான் கடுமையாக திட்டிடுறேன், அடிச்சிடுறேன், இந்த மாதிரி நடந்துருது, நான் என்ன செய்யட்டும்னு கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து நாள் வரும்பா, இப்போ அவர் செய்த குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு தட்டிலே வைப்பான். நீ அதற்கு தண்டனை கொடுத்தாயே, ஏசினாயே, பேசினாயே, அடித்தாயே, இதையும் ஒரு தட்டில் வைப்பான் அல்லாஹ் தஆலா. ரெண்டும் சமமாக இருந்தால் உன்னை விட்டுருவான். அது உன் தண்டனைகள் கம்மியாக இருந்துச்சு, நீ ஏசனை ஏச்சுக்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா விட்டுருவான். அவர் செய்ததை விட நீ திட்டிய திட்டுக்கள், உன் கொடுத்த தண்டனைகள் பெருசாக இருந்தால் நிச்சயமாக தண்டிப்பான்ட்டான். நடுநடுங்கி போயிட்டார் அவர். யாரோ சொல்றாரு, அடிமை உரிமை விட்டுறேன், வீட்டு வேலை நானே பார்த்துக்கிறேன்ட்டார் அவர். வேணவே வேணான்ட்டார். இப்போ வேலைக்காரன் வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்ன பை, நீ சம்பளம் மாதம் 10,000 கொடுத்து கடையில் வேலைக்கு வச்சுருக்கு, எதுக்காண்டி வேலைக்கு வச்சுருக்குற? கடை வேலையை பார்க்குறதுக்காண்டி. நான் நடுவில் திட்டிக்குவேன், அதையும் சேர்த்து வாங்கிக்கணும், அதுக்கு சம்பளம் கொடுத்தோம் இல்லை. அப்போ வேலை செய்யலையா, இந்த வேலையை நீ முறைப்படி செய்யவில்லை, ஆகவே இருந்து செய்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன், இல்லையெனில் பணியை விட்டு நின்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு சொல்லிங்க. இம்சாக்கு மாரூஃபின் ஒரு தசதியும் பேசுகிறான். வேண்டுமென்றால் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், இல்லையால் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு அனுப்பிக்கொள். திட்டுவதற்கோ அடிப்பதற்கோ பேசுவதற்கோ உனக்கு உரிமை இல்லை மார்க்கத்தில், கொடுக்கவே இல்லை மார்க்கம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக்குகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளோ இருக்கு பாருங்க. மனைவிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்குவாங்க. ஒரு முறை ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. இது ஒரு குதிரை ஒட்டகத்து மேலே ஏறுறாங்க, சில ஏற்றி விடுறாங்க, உயரமாக இருந்துச்சு, ஸ்டூல் எதுவும் இல்லை. பெருமாள் சொன்னால் நீ என் மேலே இருக்குமா? மனைவி பெருமாள் குனிஞ்சிக்கிட்டாங்க சார், குனிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க, குனிஞ்சு கீழே உட்காந்துக்கிட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய தோளில் கால் வச்சு ஏறி ஒட்டத்தில் உட்காடுறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஜி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே அவங்களுடைய தோளில் கால் வைத்து ஏறி அவர்கள் மேலே உட்கார்ந்தார்கள். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ருவிய அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலஅ ருக்பத்தைஹி லிதலஅ அலைஹா ஜௌஜஹு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரிஜ்லஹா ஹத்தா தர்குபு அலா பஈரிஹா. ஒட்டகத்தில் ஏறுவதற்கு குனிந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவங்க மனைவி அவங்க தோளில் கால் வைத்து ஏறி மேலே ஒட்டகத்தில் அமர்ந்தார். முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பிரியமாக நடந்துக்கிட்டாங்க மனைவி மாதிரிக்கிட்ட, எவ்வளோ முஹப்பத்தாக நடந்துக்கிட்டாங்க. எப்போவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் பயான்லாம் முடிச்சுட்டு தொழுது வச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, பஞ்சாயத்து இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்தோன்னே மனைவி என்ன வேலை செய்கிறாரோ நானும் செய்கிறேம்மா குடுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடும். மனைவி ரொட்டி சுட்டுட்டு இருந்தாங்க, நான் சொல்கிறேன் ரொட்டி கொடுக்குமா, நான் உள்ளே போகணுன்னா என்ன இப்போ ரொட்டி சுடுறியா, உன்னையெல்லாம் கட்டி வச்சது அப்போவே எங்கள் அத்தாட்ட சொன்னேன் வேணான்னு சொன்னேன், கட்டி வச்சார். இப்போ மணி 1:15 தொழும்போது 1:30 வீட்டுக்கு வர இன்னும் சோறு இப்போ தான் சாலனா வச்சுருக்கேன், நீ எல்லாம் பொம்பளை அடி. இப்போ கல்யாணம் முடிச்சு பேரம்பத்தியும் எடுத்தாச்சு. இப்போ சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அத்தாட்ட அப்போவே சொன்னேன் இந்த பொண்ணை கட்டாதீங்கன்னு. 2 பேரும் கிளவி ஆகிட்டாங்க. அவன் மட்டும் நீங்கள் மட்டும் நானும் அத்தாட்ட சொன்னேன் தான். அப்போவே என்ன அந்த மாயாவரத்தில் கேட்டாங்க, என்னைய உனக்கு கட்டி வச்சாரு பாரு எங்கள் அத்தா. மதுரையில் கேட்டாங்க, மாயாவரத்தில் கேட்டாங்க, அவள் ஆரம்பிச்சிட்றான். ஒரே சண்டை வீட்டில் வளைஞ்சிடும். அப்போ என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுக்கு வந்தால் மனைவி என்ன வேலையை செய்கிறார்களோ அந்த வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து செய்வார்கள். கான யகூலு ஃபி மெஹனத்தி அஹ்லி, செஞ்சுட்டே இருப்பாங்க. வீடு கூட்டினா இவங்க சேர்ந்து கூட்டுவாங்க, குடும்பம் நான் ஒரு பக்கம் கூட்டுறேன், நான் அந்த பக்கம் கூட்டுறேன், சமையல் செஞ்சால் கூட சேர்ந்து, கத்திரிக்காய் வரல இவங்க சேர்ந்து வெட்டுவாங்க, எல்லாம் சேர்ந்து செய்வோம் வாங்க அப்படி. வேலை செய்து கொண்டே இருப்பார். துணி துவைக்கிறாங்களா சேர்ந்து செய்வார்கள், துணி தைக்கிறாங்களா சேர்ந்து செய்வார்கள், செருப்பையும் தைத்து கொள்வார்கள். செருப்புக்கு பிஞ்சு இருந்துச்சா சேர்த்து தைச்சிக்குவாங்க, செய்து சொல்லுவார்கள். வாங்க சொன்ன உடனே சரி வந்து செஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு அதை வச்சுட்டு உடனே உதவு செய்துட்டு பள்ளிவாசலுக்கு போய் விடுவார். முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ். இது ஹலரத்தி ஸலாத் யதவல்லவு யஹ்ருஜு இல ஸலாத் கான யகூனு ஃபி மெஹனத்தி அஹ்லிஹி. மனைவி செய்யக்கூடிய வேலைகளில் உதவி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். பாங்க சத்தம் கேட்டவுடன் உதவு செய்து விட்டு பள்ளிக்கு சென்று விடுவார். இன்றைக்கி போயெல்லாம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? கோழி உரிச்சு கொடுப்போமா, கறி வெட்டி கழிச்சு கொடுப்போமா, பாத்திரம் விலை கொடுப்போமா எல்லோரும் இன்ஷா அல்லாஹ்? துணி துவைச்சு கொடுப்போமா? அது வேறே ஹஜ்ரத் அப்படி இது வீட்டு வேலை செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சால் நான் பாத்திரம் வேலை கொடுங்க, துணி வைக்கும், வீடு கூட்டுங்க, சேர்ந்து செய்யுங்க. அவர்கள் மனைவியுடைய வேலையோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாம் சேர்ந்து செய்து கொள்ள வேண்டும்.
நம்ம டைம் ஆயிடுச்சா? 8:30 முடிச்சிடலாமா? சரி, சொல்லிட்டு இன்னும் சொல்லவா? சொல்ல போதுமா? அவர் பயந்து நடுங்கிறார். அப்பா நான் உண்டுன்னு சொன்னால் வேணான்னு சொல்ல தெரியல ஹஜரத் அப்படின்னு. ஜி முடிச்சிடலாமாம்மா? இன்னும் சொல்லவா? இன்னும் சொல்லவா? யாரும் அடிக்க மாட்டீங்களே? சண்டைக்கு வர மாட்டாங்களே? இன்னும் அதை நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போனீங்க என்ன சொல்லலாம்ல? என்ன முத்தாலி சாப் தலைவர் அவங்க இருக்காங்களா இல்லையா? தலைவர் செக்ரட்டரி இருக்காங்களா இல்லையா? எங்கள் எஜமான் இன்னும் 5 நிமிஷம் பேசலாம், 10 நிமிஷம் பேசலாமா? சரி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹீது சௌபஹு, தங்கள் ஆடையில் கிழிந்திருந்த பகுதியை வீட்டிலே தாங்களே தைத்து கொள்வார்கள். நம்ம வீட்டில் அயன் பண்ணுறது கூட இல்லை. சட்டை அயன் பண்ணிட்டியா? சண்டைக்கு பண்ணலை, திட்டுறது. அது அரை மணி நேரம் திட்டி இது தங்கள் வீட்டிலே தாங்களே தான் பெருமான கிழிந்த ஆடைகளை தைத்து கொள்வார்கள். எனவே நம்ம துணி நாமளே துவைச்சிக்கலாம், நாமளே அயன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எத்தனை வேலை குழந்தைங்களை கவனிக்கிறது, தன்னுடைய வீட்டை சமையலும் செய்கிறது, எக்ஸ்ட்ரா நம்ம ட்ரெஸ்ஸையும் துவைச்சி அயன் பண்ணி வேறு வைக்கணும் இல்லை பை? இல்லை அந்த மாதிரி பழக்கம் பண்ணுறதுக்கு யார்ட்டாச்சு வீட்டில் என் துணி நானே துவைச்சி நானே அயன் பண்ணிக்கிறேன். யாரை கேட்டுங்க யாராச்சும்? நீங்களே துவைச்சிக்கிறதா? நானே துவைச்சி நானே அயன் பண்ணி இல்லை இது வரைக்கும் நடந்தது யாராவது செஞ்சு அந்த மாதிரி செய்கிற பழக்கம் இருக்க யார்ட்டாச்சும்? இனிமேல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கட்டுமே. அலஞ்சுங்களா தன்னுடைய ஆடையை தானே தைத்து கொள்வார். யஹ்சிஃபு நஅலஹு, செருப்பு அந்திருந்தால் தாங்களே தான் வீட்டிலே அதை தைத்து கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயஅமலு மா யஅமலு ரிஜாலு ஃபி புயூத்திஹிம், வீடுகளில் ஆண்கள் செய்யக்கூடிய மற்றவர் செய்யக்கூடிய வேலைகளைப் போலவே தாங்களும் எல்லா வீட்டு வேலைகளையும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்றைக்குமே சினந்து கொள்ள மாட்டார்கள். மனைவி நமக்கு கோபப்படக்கூடிய மாதிரி ஒரு செய்தி செய்தாலும் கூட பெருமானம் கோபப்பட்டதே இல்லை. ஒரு ஹதீஸில் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு உட்காந்துருக்குறாங்க, சஹாபாக்கள்ல பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலோட இன்னொரு மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வடை சுட்டுருக்காங்க போல தெரியுது, உளுந்து வடை. ஒரு மண் பாத்திரம் தானே, மண் சட்டி இருக்குங்க, அதில் 10 வடையை போட்டு சஹாபாக்கள்கிட்ட பெருமாள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஆயிஷா நாயகம் வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகத்துக்கு ரோஷம் வந்துருச்சு. என் வீட்டில் இருக்கும்போது நீ என்ன கவனிக்கும்? உங்க வீட்டுக்கு தான் நீ கவனி, என் வீட்டில் இருக்கிற சொல்லி நீ என்ன கவனிக்கிற அப்படின்னு ரோஷம் வந்துருச்சு. சட்டி தூக்கி பொத்துன்னு போட்டு உடச்சி விட்டான். எதை? மண் சட்டி போட்டு உடச்சிட்டாங்க. வடையெல்லாம் செதறிடுச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக கீழே இறங்கி உட்காந்து அந்த உடஞ்ச சட்டிலாம் எடுத்து பொறுக்கி வடையெல்லாம் பொறுக்கி ஆளுக்கு சாப்பிடுமா. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம், ரோஷம் ஜாஸ்தி. உங்கள் அம்மாவுக்கு யார? ஆயிஷா நாயகம். உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. இந்த சட்டியெல்லாம் எடுத்து மொத்தமாக சேர்த்து மெதுவாக ஒரு ஓரமாக வச்சுட்டு ஆயிஷா நாயகம் புனைக்கிட்டு அவங்க சட்டியை அதை எடுத்து கொடுத்து வந்த வேலைக்காரம்கிட்ட இது உம்மு சல்மா மட்டும் கொடுத்துருங்கன்னு அமுச்சு விட்டாங்க. உடச்சது அவங்க சட்டி, அதை வச்சுட்டாங்க. செல்ல உடச்சது நீ தான், அதுக்கு பழி. அதையும் நேர்மை பாருங்க. ஏன் அவங்க சட்டி உடச்ச? சண்டைக்கெலாம் வரல. நாமளாக இருந்தால் அதே சட்டிக்கு மண்டையில் உடச்சிருப்போம். இல்லை என்ன எவ்வளோ தைரியம் தான் உடச்சிருப்போம் ஏன் முன்னாடி அப்படின்னு மண்டையை உடச்சி கட்டு போடுற மாதிரி ஆயிரும். ஒன்றுமே சொல்லிக்கிறோம். அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம், சாப்பிடுங்க அப்படின்னு வடையெல்லாம் கொடுத்துட்டு நீ சட்டியெல்லாம் பொறுக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு சமையல் அவங்க வச்சுருப்பாங்களா சட்டி, நல்ல அதே மாதிரி சட்டி இருக்கும்ல, அதே மாதிரி கொட்ரா மண் பாண்டம் தானே அந்த காலத்தில், சில்வர் வெங்காயம்லாம் கிடையாது. அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இதை உம்மு சல்மாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு. வேறு எந்த பேச்சும் பேசலை, இனிமையோடு. இப்போ உம்மு சல்மா அவங்க மனசும் வருத்தப்படலை, ஆயிஷா நாயகம் மனசும் வருத்தப்படலை, வந்த சஹாபாக்களுடைய மனசும் வருத்தப்படலை. இவங்களையும் ஒரு திட்டி அவங்களும் திட்டி இதான் கொடுக்குற டைமாக இது தான் கொண்டு கொடுக்கணுமா? அறிவில்லை. ஆனால் அங்கே ஒரு திட்டு இங்கே ஒரு திட்டு எதுவுமே சொல்லலை. அவர்களையும் சமாதானப்படுத்தி இவர்களையும் சமாதானப்படுத்தி சஹாபாக்களையும் சமாதானப்படுத்தி இவ்வாறாக இனிமையான முறையில் அவர்கள் அனைவரிடத்திலும் புன்முறுவலோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு இது நிறைய செய்தி இருக்குது. இந்த நாளைக்கு சொல்லுவோமே இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி, இவ்வளோ செய்தி நான் சொன்னேன், போனது மற்ற பயான்களும் கேட்டீங்க. ஏதோ ஒன்று இது மாதிரி இனிமேல் நான் இந்த மாதிரி செய்யலான ஐடியா முடிவு எடுத்திருக்கிறேன். யாரோ சொல்லுங்கள் யார் சொல்கிறீங்க? நீ சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். உது சொல்ல இனிமேல் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது வெளியே வரும்போது அதிகமாக என் பிள்ளைகள் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். மாஷா அல்லாஹ். வேறு
ஜி இனிமேல் எல்லார்ட்டையும் அன்போடு புன்முறுவலோடு பழகும், யார்ட்டையும் சண்டை போட மாட்டேன்னு முடிவு எடுத்துருக்கிறேன்ட்டா. மாஷா அல்லா. வேற இனிமேல் என் வாழ்நாளில் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார். வா மார்சா பிள்ளைங்களாம் வெற்றி முடி மொத்த மாணவர்கள்லாம் சொல்லுங்கள். மாஷா இனிமேல் வீட்டு வேலையை போய் சேரன்ட்டீங்க. மனைவியோடு சேர்ந்து எல்லா வேலையும் பிள்ளைகள் வீட்டு அம்மா செஞ்சாங்க. மனைவி இருந்தால் மனைவியில் அம்மா அக்கா தங்கச்சி வேலை செய்வோம், நாமளும் கூட சேர்ந்து வீட்டை கூட்டுறது, வாசலை கூட்டுறது, எல்லா வேலையும் நம்ம செய்வோம். இன்ஷா அல்லா செய்வோமா? இன்ஷா அல்லா. மாஷா அல்லா. வேறு யாரும் சொல்லுங்கம்மா, யாராவது சொல்லுங்கள். சந்தோஷம். துவா செய்ய போகிறோம். இனி சின்ன குழந்தைங்களை தெருவில் பார்த்தாலும் சலான் சொல்கிறேன்னு முடிவு எடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது என்னமா கடை ஆளுங்கள்ட்ட இனிமேல் நீங்கள் சாயில் கோழிச்சிக்கவே மாட்டேன்ட்டா அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா சொல்லணும் அன்பாக்கிற தம்பி, இந்த மாதிரி நீ செஞ்சுருக்கம்மா, எனக்கு வருத்தமாக இருக்குது, இந்த வேலையை நீ செய்யலை, நான் சொன்னேன் நீ செய்யலைக்குன்னு, நான் இனிமேல் செஞ்சுருங்கண்ணா, அதான் நல்லது. நீங்கள் திரும்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வேறு கடைக்கு போய்க்கிங்க, இந்தாங்க சம்பளம் 1/2 மாதம் சம்பளம் எனக்கு கூட வேணால் கொடுத்துறேன், நீங்கள் போய்க்கி, இல்லை நான் ஒழுங்காக செஞ்சுறேன், சரி இது மன்னிச்சிடுவோம், திரும்ப 10 வாட்டி மன்னிப்போம். தெரியாமல் மறந்துட்டேன் மறதி மனுஷன் உள்ளது தானே, மறந்துட்டேனே செய்யலைனே, சரி தம்பி மறந்துட்டா பிரச்சனை, திரும்ப செஞ்சுக்கோ. அவர் இன்னும் முகப்பத்தாயிடுவார், இன்னும் பிரியமாயிடுவார், அவர் நல்லா செய்வார். அவர் கடிந்து கொள்ளக்கூடாது, சண்டை போடக்கூடாது. மாஷா அல்லா. மாஷா அல்லா. பயங்கரமாக. வேறு யாரும் சொல்லுங்களா? கண்ணாடி பார்த்தோன்னா இன்ஷா அல்லா நான் துவா செய்யக்கூடிய பழக்கத்தை எடுத்து, அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன உடலை அழகுபடுத்தியது போல் என் குணத்தையும் கூட சேர்த்து என் மனைவி குணத்தையும் என் பிள்ளைகள் குணத்தையும் அழகுபடுத்துவாயாக சேர்த்துக்குவோமே இன்ஷா அல்லா. என் மாணவர்கள் எல்லோருடைய குணத்தையும் அழகுபடுத்துவாயாக சேர்த்துக்குவோம் இன்ஷா அல்லா. வேறு சொல்லுங்கள். என்னம்மா என்ன சொல்லுங்கள்? இன்ஷா அல்லா என்னால் முடிந்த வரை நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பின்பற்றுறேன்னு சொல்லிட்டா. மாஷா அல்லா. வேறு அண்ணன் வெக்கப்படாமல் சொல்லுங்கள். அதாவது இது வரைக்கும் சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் அதோடு நிப்பாட்டுறோம், அப்படி இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னும் சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறது, வபரகாத்து யாருக்கு சொல்கிறது ஸ்டைலில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு. இப்போ பரக்கத்து தேவையில்லை வாழ்க்கையில், தரித்திரத்தில் முசீபத்திலே வாழணும், பரக்கத்து அதுதான் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சேர்த்து முசா சொல்ல. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே உட்காந்து சொல்லுங்கள். எது ஈஸியாக இருக்கோ ஒன்று செய்யலைங்க. வேறு எதுவும் சொல்கிறீங்களா? யாரும் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். என்ன செய்யலான்னு முடிவு பண்ணுங்க. கண்ணாடி பார்த்து துவாவது. வேறு யாரும்? இன்ஷா எல்லாம் செய்வோமா? இப்போ இன்ஷா அல்லா. சில பேர் சொல்ல வெக்கமாக இருக்கும், நான் முடிவு செஞ்சுங்க, செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா வெற்றிகரமாக ஆக்கி வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة. اللهم إنا نسألك العفو، اللهم نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نعوذ بك من الشقاق والنفاق وسوء الأخلاق. اللهم أنت حسنت خلقنا فحسن أخلاقنا يا أرحم الراحمين. اللهم اخترنا لخدمة دينك واصطنعنا لنفسك وإعلاء كلمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم. ஒழு இல்லாத ஒழு செஞ்சுங்க, ஒழு இருந்தால் சப்பு கட்டுங்க. வாங்க. என்னம்மா அடுத்து என்னம்மா? அவ்வளோதானா? எதுவும் சொல்லணுமா?